ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், ஹதீஸிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், எங்களோடு உரையாடி கொண்டிருப்பார்கள். உடனே சத்தம் கேட்டால் கன்னஹு லா யஅரிஃபுனா, நாங்கள் யாருக்கு தெரியாததை போன்று அங்கிருந்து எழுந்து விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். இதிலிருந்து விளங்கக்கூடிய செய்தி என்னவென்றால், பாங்கு சத்தம் கேட்டால் நம்முடைய பேச்சுவார்த்தையை நாம் கொஞ்சம் கவனமாக வைக்க வேண்டும். பாங்குடைய சத்தம் கேட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பாங்குடைய சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் அதனுடைய நிலைமைகள் எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஒரு பக்கம் பாங்கு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும், ஒரு பக்கம் வீட்டிலே தொலைக்காட்சியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதனிடத்தில் செல்போனில் பேசிக் கொண்டிருப்பார். அப்போதுதான் முக்கியமான விஷயத்தை ஒரு மனிதர் ஆரம்பம் செய்வார். இப்படியா நம்முடைய நிலைமைகள், நம்முடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் இன்னொரு நபரை பிரியப்படுகிறார். அந்த மனிதன் ரொம்ப பிரியத்திற்குண்டான ஒரு மனிதனாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உண்டான ஒரு போன் கால் வருகிறது என்று சொன்னால், ஒரு மெசேஜ் வருகிறது என்று சொன்னால், எப்படி உடனே எடுத்து பார்த்து அதற்கு பதில் நாம் கொடுப்போம். ஒரு பிரியமான நம்மளிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு குறுஞ்செய்தி மெசேஜ் வருகிறது என்று சொன்னால் உடனே பார்ப்போம், உடனே என்ன வருகிறது என்று அதை நாம் தேடி அதை நோட் செய்து கொள்வோம். அல்லாஹ் யார்? இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன், நம் மனித சமுதாயத்தை படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ் தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கின்றார் தன்னுடைய அடியார்களுக்கு. அல்லாஹ் அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த சொற்களுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். நம் சமுதாயத்தினுடைய நிலைமைகள் கவலைக்குரிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றன.